கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடத்தின் தலைப்பு தாவீதின் கூடாரம். இந்த பாடமானது ஒரு தீர்க்க தரிசன பாடம், தீர்க்க தரிசன ஒரு ப்ராபசி. இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனமானது அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனம் 16, 17. அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனம் 16, 17. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட இந்த ஒரு வேத வசனமானது எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை உள்ளடக்கியது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அதை தொடர்ந்து அத்திமரம் பற்றின ஒரு ஓமை. இப்போ இந்த இடத்துல தாவீதின் கூடாரம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அப்படின்னா தாவீதின் கூடாரம் அப்படின்னா என்ன? இப்போ தாவீது வாழ்ந்தது எப்போ அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலை ஆண்ட ராஜாக்களில் ஃபஸ்ட்டு சவுல், அதற்கு அடுத்தபடியாக தாவீது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா கூடாரம் அப்படின்னா இதை நம்ம எப்படி லிட்ரலாக புரிஞ்சுக்கலாமா, சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாமா? பாருங்கள், இந்த வசனம் போன்று நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே வேறு எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய புத்தகத்தை நம்ம தேடி வாசிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏசியாவில் நம்ம பார்க்குறோம், யெகோவா தேவனுடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா அப்போஸ்தலரில் சொல்லப்பட்ட இந்த வசனம் மாதிரியே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா, வாசிக்கலாம். ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 12. ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஆமோஸில் வாசிக்க கேட்ட இந்த வசனம் மாதிரியே எங்கே இருக்குது அப்படின்னா அப்போஸ்தலரில் இருக்குது. அப்போஸ்தலரில் இருக்கிற மாதிரியே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆமோஸில் இருக்குது. இதனால தான் ஏசியாவில் நம்ம பார்க்குறோம், யெகோவா தேவனுடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ இதே வசனம் மாதிரி ஆமோஸில் இருக்குது, ஆமோஸில் சொல்லப்பட்ட மாதிரி அப்போஸ்தலரில் இருக்குது. அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரத்தை குறித்து எப்படிப்பட்ட சத்தியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த தாவீதின் கூடாரத்தை பற்றி பொதுவாக மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் இந்த யூடியூப்லலாம் அநேக பேர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்து சொல்லர்த்தமாக தாவீது அரசாட்சி பண்ணுவார். ஏன்னா இப்போ தாவீது மரித்து போன நிலைமையில் இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும் காலத்தில் அவருடைய அரசாட்சி கிங்டம் வரும், அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு சாரார், ஒரு சில பேர் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து காணப்படுகிறது. ஆனால் உண்மையான கடவுளையும் அவருடைய குமாரனையும் அறிந்த ஒரு சில சபை, குறிப்பாக பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், இப்படிப்பட்ட சபைகளில் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சத்தியம் என்ன என்று ஒரு தெளிவான புரிதல் காணப்படுகிறது. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்போஸ்தலரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை தேடும்படிக்கு, இந்த இடத்துல கர்த்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா யெகோவா தேவன். நான்
இதற்கு பின்பு திரும்பி வந்து அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் அப்படின்னா யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு பின்பு திரும்பி வந்து, அந்த திரும்பி வந்து அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை உள்ளடக்கியது அப்படின்னா, இது ஆங்கிலத்தில் ஐ வில் ரிட்டன் அப்படின்னு இருக்கும். இதே மூல மொழியில் எப்படி இருக்குன்னா ஐ வில் ரிட்டன். ஐ வில் ரிட்டன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஐ வில் ரிட்டன்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ ஏற்கனவே வந்தவர் யார்? முதலாம் வரியில் வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவர் மறுபடியும் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை, செகண்ட் கம்மிங், செகண்ட் ப்ரெசன்ஸ். இதனால தான் இந்த இடத்துல திரும்பி வந்து ஐ வில் ரிட்டன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் இதே வசனம் வந்து ஆமோஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்நாளிலே அப்படின்னு இருக்கும். இந்த அந்நாளிலே அப்படிங்கிற வார்த்தை அப்போஸ்தலரில் இருக்காது. அப்போஸ்தலரில் எப்படி இருக்குன்னா நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அப்போஸ்தலரில் சொல்லப்பட்ட மாதிரி ஆமோஸில் எந்த வார்த்தை இல்லை. நான் திரும்பி வந்துங்கிற வார்த்தை ஆமோஸில் இல்லை. ஆமோஸில் என்ன வார்த்தை இருக்குன்னா அந்நாளிலேங்கிற வார்த்தை இருக்கும். அந்த அந்நாளிலேங்கிற வார்த்தை அப்போஸ்தலரில் இருக்காது. அப்படின்னா அந்நாளிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு நாளில் கிறிஸ்து வருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு 24 hours ஒன் டே. ஆனால் கிறிஸ்துவோட நாளை குறித்து நம்முடைய வேதம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களில் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லியிருக்கோம். இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெசலோனிக்கேயரில் சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லியிருக்கும். அப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன? யெகோவாவுடைய நாள், யெகோவா தேவனுடைய நாள். இப்போ சிருஷ்டிப்பில் தேவன் 6 நாள் படைக்கிறாரு, 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த 6 நாள் அப்படின்னா என்ன? 6 நாள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி 24 hours ஒன் டே கிடையாது. இதை தான் 2 பேதுரு 3:8 பேதுரு மூலமாக தேவன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல். அப்படின்னா நமக்கு 1000 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி, தேவனுக்கு ஒரு நாள். தேவனுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு 1000 வருடம். இதை தான் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வந்தப்போ அவர் ஓய்வு நாளில் தான் அநேக அற்புதங்களை செய்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா 7வது நாள். அப்படின்னா 6 நாள் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 7வது நாள் என்ன? ஓய்வு நாள். அது 7வது 1000 ஆண்டு. அது கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று நம்முடைய வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வசனத்தில் உண்டான சத்தியத்தை குறித்து 7ஆம் கால சபையின் தூதன் சார்லஸ் டேஸ் ரசல் என்பவர் அவர் எழுதின வால்யூமில், இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம், 7 சபைகள் 7 தூதர்கள். அப்போ 7ஆம் கால சபையின் தூதன் யாருன்னா சார்லஸ் ரசல். அவர் மூலமாக தான் அநேக சத்தியங்கள் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டது. தேவன் யார், குமாரன் யார், ஆத்துமா, நரகம், மீட்கும் பொருள், ரான்சம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, இப்படிப்பட்ட அநேக அடிப்படை சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள் அவர் மூலமாக தான் தேவன் வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார். அப்படின்னா ரசல் எழுதினா அவருடைய வால்யூமில் வால்யூம் 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தை கிங்டம் கம் அப்படிங்கிற அந்த வால்யூமில் தி ரீஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலின் மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு பொருளிலே பக்கம் 305 390 வரை இந்த தாவீதின் கூடாரத்தை பற்றின அநேக சத்தியங்களை, வசனங்களை, சரித்திரங்களை அவர் எழுதின அந்த வால்யூமில் பதிவு செஞ்சுருப்பார். அதை நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த நான் திரும்பி வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரும்போது இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்பவும் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும். அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரம் என்பது என்ன?
தாவீதின் கூடாரம் என்பது எதை குறிக்கும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய வேதத்திலே நம்மளால் பார்க்க முடியும், படிக்க முடியும். வாசிக்கலாம். ஆமோஸில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில், குறிப்பாக ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 12 தான் இந்த தாவீதின் கூடாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதிலே குறிப்பாக 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய யெகோவா சொல்கிறார் என்றார். பார்த்தீங்களா? அப்படின்னா அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரம் என்பது என்ன, நம்ம சொல்லத்தரமாக லிட்ரலாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா தீர்க்க தரிசனம், இந்த ஆமோஸ் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னா, இதை நம்ம 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை தராது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்துக்கு லிட்ரலாக மீனிங் எடுக்கக்கூடாது, சொல்லர்த்தமான அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த தாவீதின் கூடாரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, அதே ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 15 அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் அப்படின்னா, இந்த தாவீதின் கூடாரம் என்பது ஒரு தேசத்தை குறிக்கும். அந்த தேசம் எது அப்படின்னா, அதுதான் இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் தேசம். அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரம் என்பது என்ன, இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும், இஸ்ரேல் நாட்டை குறிக்கும். அதனால தான் 15வது வசனத்தில் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் அப்படின்னா, இந்த தேசம் இஸ்ரேல் நாடு விழுந்து போயிருச்சான். அப்போ எப்போ விழுந்து போனது அப்படின்னா, இப்போ இதற்கு முன்பாக நாம் அத்திமரம் பற்றின ஓமையில் நம்ம பார்த்தோம். அத்திமரம் பட்டு போயிட்டு அது மறுபடியும் துளிர் விட்டது. அதே மாதிரி இந்த தாவீதின் கூடாரம் இஸ்ரேலுக்கு தான் குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா இது எப்போ விழுந்து போயிட்டு அப்படின்னா, கிபி 70 தீத்துராயின் காலத்தில் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டு யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போன நிலைமையில் அவங்க அடிமைகளாகவும் அகதிகளாகவும் உலக நாட்டில் அவங்க இருந்தாங்க. அதுதான் விழுந்து போன நிலைமையில் இந்த தாவீதின் கூடாரம் இருந்தது. அப்போ அவங்க மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டது, மறுபடியும் எடுப்பித்து கட்டப்பட்டது எப்போன்னா, கிபி 1878 பென்டாட்டிக்வா அப்படிங்கிற ஒரு இடத்தை குடிபெயர ஆரம்பித்தார்கள். கிபி 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்து ஒரு நாடாக அது மறுபடியும் எடுப்பித்து ஒரு நாடாக இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா இந்த தாவீதின் கூடாரம் அப்படின்னா என்ன, யார், இஸ்ரேல் தேசம். அப்போ இந்த இஸ்ரேல் தேசம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும் பொழுது யார் வந்துடுவா, யார் வந்தால் இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போன நிலைமையிலிருந்து எடுப்பித்து கட்டப்படும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார் என்றால் இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும் என்று நம்முடைய வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம் பற்றி நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது? இன்றைக்கி வேதமானவர்கள் மத்தியிலே 2 விதமான புரிதல் காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை 1874 வந்துட்டார், ஆனால் கிங்டம் ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு சாரார் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் மேக்சிமம் வேதமானவர்களில் அவருடைய 2ஆம் வருகையும் 1874 வந்துருச்சு, கிங்டமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 விதமான கருத்து இருக்குது. இதில் எது உண்மை அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 28. மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 28. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ இந்த வசனத்துக்கும் அவருடைய ராஜ்யம், அவருடைய 2ஆம் வருகை வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினால், பாருங்கள், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை அப்படின்னா, அவர் வரதே எதில் தான் வராரு, ராஜ்யத்தில் தான் வரார். அவர் 2ஆம் வருகை வந்த பிறகு கொஞ்ச நாட்கு அப்புறம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அவர் வரதே ராஜ்யத்தில் தான் வரார். அப்படின்னா அவர் வந்துட்டார்னா ராஜ்யம் தொடங்கிரும். அதுதான் நம்முடைய வேதம் இந்த வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது.
அது மாத்திரமல்லாமல் மேலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஆங்கிலத்தில் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கிங்டம் அப்படின்னா என்ன? ராஜ்யம். ராஜ்யம்னா கிங்டம். இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும்போது இதை 1000 வருட அரசாட்சி அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். நமக்கு 1000 வருடம், அது கிறிஸ்துவோட 2ஆம் வருகை என்றும் கிறிஸ்துவின் நாள் என்றும் நம்முடைய வேதம் எடுத்து காண்பிக்கிறது. மேலும் வாசிக்கலாம், லூக்கா அதிகாரம் 17 வசனம் 20. லூக்கா அதிகாரம் 17 வசனம் 20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பாருங்கள், இந்த இடத்துல பிரத்யட்சமாய் அப்படிங்கிற வார்த்தை சில மொழிபெயர்ப்பில் ஃபுட்நோட்டில் கொடுத்துருப்பாங்க. பிரத்யட்சமாய் அப்படின்னா கண்களால் காணத்தக்கதாய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம மாம்ச கண்களால் பார்க்கும்படி தேவனுடைய ராஜ்யம் வராது. அது எப்படின்னா இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் வரும். அப்படின்னா அவருடைய ராஜ்யம் வந்திருப்பதை, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, அவருடைய கிங்டம் வந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா வேத வசனத்தை படிப்பதன் மூலம். அப்படின்னா இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போ வந்தது? 1874, 1874. அவருடைய ராஜ்யமும் 1874 வந்துருச்சு. அப்படின்னா கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு உட்பட்ட காலப்பகுதியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தாவீதின் கூடாரம் என்பது எதை குறிக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். இஸ்ரேல் நாட்டை குறிக்கும். இந்த இஸ்ரேல் நாடு விழுந்து போன நிலைமையில் இருந்தது. கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்பட்டது எப்போ அப்படின்னா 1878 குடிபெயர்வு தொடங்கியது. அவங்க பென்டாட்டிகுவா அப்படிங்கிற ஒரு இடத்தை குடிபெயர ஆரம்பித்தார்கள். 1948 அவர்கள் இண்டிபெண்டன்ட், சுதந்திரம் அடைந்தார்கள். இதை தான் இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் என்று நம்ம அப்போஸ்தலரில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இது எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் போது. அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேல் நாடு ஒரு தனி நாடாக அவர்களுடைய தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஆரம்பித்து விட்டது, கிங்டம் ஆரம்பித்து விட்டது என்று தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட அநேக சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.